நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்திற்கு பாத்தீங்கன்னா கவனமா இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டக சனி முடிகிற தருவாயில நீங்க இருக்கீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு ஒரு 13ஆம் தேதி வரையும் மாதத்துடைய முதல் பகுதியில. பிறகு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துல சனி கூட சேர்ந்து ராசியை பாக்குறாரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடன், வம்பு, பகை, நோய் இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உருவாகும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ராசிநாதனை சூரியனை பாத்தீங்கன்னா குரு பார்வையிடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை தாண்டி நீங்க வெளியில வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அந்த சனி கூட பாத்தீங்கன்னா சூரியன் சேர்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசியை பார்க்கறது, அதாவது குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி வர்றது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, ஒரே மன உளைச்சல் ஏற்படுறது, இது போல சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த குரு பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு இருக்கு. அதே போல குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது இருக்கிறாப்ல, குடும்பஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாப்ல புதன் கூட சேர்ந்து. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவா குடும்பஸ்தானத்தை பாத்தீங்கன்னா குரு பாக்குறாப்ல, சுக்கிரன் 7வது பார்வையா பாக்குறாரு. 4வது பார்வையா செவ்வாயும் குடும்பஸ்தானத்தை பாக்குறதால பாத்தீங்கன்னா குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் குரு பார்வைப்படுவதால பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டாலும் அதை நீங்க கடந்து வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 3ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து உச்சமடைகிறாப்ல. 3ஆம் அதிபதி உச்சமடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இளைய சகோதரர்களால உங்களுக்கு நன்மை ஏற்படுறது, சிறு தூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் உருவாகிறது, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். தொலைதூர பயணங்கள் மூலமான ஆதாயமோ இல்ல சிறு தூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது ஒரு சில வம்பு வழக்குகள் கோர்ட்ல நிலுவையில இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் இது போல சூழ்நிலையும் வரதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 4ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கிறாப்ல. பொதுவா 4ஆம் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதால பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. அதாவது வண்டி, வாகனங்கள், ஆடை அணிகலன்கள், வீடு வாசல் வாங்குறதோ இல்லைன்னா விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை சரியான விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோய் நொடியோட தாக்கம் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா 4ஆம் இட சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறாப்ல. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள், தாமதம் அப்படிங்கிறது குறைந்து நல்ல முறையில படிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் இந்த மாதத்துல பெரிய ஒரு விரைய செலவு, வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 5ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டுல இருக்கிறதால பாத்தீங்கன்னா பொதுவா 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயோட நேர்பார்வை படும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமா வீண் விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுக்காக ஓடி உழைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல வெற்றி, புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கையில இருக்கிறாப்ல. குருவோடைய பார்வையும் அங்கப்படுது, செவ்வாயோடைய பார்வையும் அங்கப்படுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் வம்பு வழக்கு, பகை, நோய் நொடி, கடன் இது போல விஷயங்கள் வர்றதுக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே சப்போஸ் வந்தால் கூட அதை நீங்க சரியான முறையில சரி செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பல நாள் பிரச்சனை ஒரு சரியான முடிவு எடுத்து நீங்க அதை சரி செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லை அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 7ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர்
ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால ராசியை பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டகசனி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பப்ப வரதான் செய்யும். கருத்து வேறுபாடுகள் வர்றது, பொருளாதார நெருக்கடி வர்றது, நண்பர்களால பகை வர்றது, நண்பர்களால வீண் விரைய செலவுகள் வர்றது, கூட்டு தொழிலால ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, கூட்டு தொழில் நஷ்டத்துல வர்றது, இது போல சூழ்நிலை ஏற்படதான் செய்யும். அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில தீர்வு எடுப்பது ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டுல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால, அதாவது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு. 8ஆம் இடத்துல ராகு சேர்க்கை இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உச்ச நிலையில இருக்கிறாப்ல. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதால வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில மனஸ்தாபங்கள், அப்பப்போ ஒரு சில பகைகள், அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இருந்தாலும் நீங்க அதை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். அதாவது வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய தொல்லையோ சக ஊழியர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளோ அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கதான் செய்யும். அதை நீங்க பொறுமையான முறையில நீங்க கடந்து செல்றது ரொம்ப நல்லது. அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல ஒரு சில போராட்டங்கள் நிறைந்த நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பொழு அதிகமா இருக்கும். ஒரு சில அலைச்சல் அவமானங்கள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதை நீங்க பொறுமையான முறையில கடந்து செல்வது ரொம்ப நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல தொழில வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் இது போல சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 9ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால தந்தை வழி மூலமான ஆதாயங்கள் சிறப்பான முறையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தந்தை மூலமான அனுகூலங்கள் சிறப்பான முறையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கு. 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடையாதால வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, இல்ல தொலை தூரமா வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 11ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 6, 7ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா லாபங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வந்தாலும் அதே பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விரைய செலவு, சுப விரைய செலவு இது போல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் அங்க 12ஆம் இடத்தை பார்க்கறதால சிறு தூர பயணங்கள் மூலமான ஒரு சில அலைச்சல்கள் வர்றது, வீண் விரைய செலவுகள் வர்றது, குடும்பத்திற்காக ஓடி உழைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குடும்பத்திற்காக அதிகமா வீண் விரைய செலவுகள் பண்றது இது போல சூழ்நிலையும் ஏற்படும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.